வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். சமீபத்திய நிகழ்வு என்ன? திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்குள்ள சேர்ந்திருக்காரு. இது சம்பந்தமா சில பத்திரிகையாளர்கள் கேள்விகள் கேட்டதுக்கு அதுக்கு ஒரு இன்டர்வியூ மாரி குடுத்திருந்தாரு. அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இவர் ஒரு தீவிர திமுக பக்தர்னே சொல்லலாம். இப்போ ரீசென்ட்டா என்ன ஆச்சு, அந்த கரூர் சம்பவத்துல குமுதம் இன்டர்வியூல இவர் சொன்ன சில வார்த்தைகள் அஃபண்ட் ஆயிடுச்சு. இவருக்கே எதிரா திரும்பி திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து இவர வசை சொற்களா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது கெட்ட கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சுட்டாங்க, மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்த பெருமையா பேசுனா, இல்லாததும் பொல்லாததும் சொல்லி பெருமையா பேசுனா, அவங்களுக்கு கோடிகள்ல கொட்டி குடுக்குறதும், அவங்களுக்கு கோடிகள் கொட்டி குடுத்து அவர்கள் வீடு கட்டுற அளவுக்கு வளர வைக்கிறதும், அவங்களுக்கு எதிரான கட்சிகளுக்கு சார்பா பேசுனா, உடனே அவங்கள வசை சொற்களால பேசுறதுன்றது எந்த வகையில நியாயம் தெரியல. உடனே கமெண்ட்ஸ்ல வருவாங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் உங்க இதுல நீங்க சொல்றது இல்லையா? அப்படின்னு. தமிழக வெற்றி கழகத்துல பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பேச்சாளர் வசை சொற்களால் பேசுனதா எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்படி அவங்க பேசியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு கண்டனம் மேலிடத்துல இருந்து வந்திருக்கும். பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, டிவிகேவ சப்போர்ட் பண்ற சப்போர்ட்டர்ஸ், ரசிகர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க பேசுவாங்க. அவங்களெல்லாம் அவங்க வாயெல்லாம் போய் நாங்க மூட முடியாது. எப்படி திராவிட முன்னேற்றம் கழகம் பேசினாலே பாருங்க, எனக்கே ஃப்ராடு, ஃபேக் யூடியூபரு, எனக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்ல அப்படின்லாம் கமெண்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்காத கட்சிகளை நம்ம சப்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள எவ்வளோ டிகிரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ டிகிரேட் பண்ணுவாங்க. இதுதான் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கும் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சில இடங்கள்ல அவர் மேடை பேச்சுல ஈடுபட்டிருக்காரு. அதுக்கு அந்த டைம்லயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, திரு சுபவி அவர்களும் அப்புறம் கரு பழனியப்பன் இவங்கெல்லாம் ரொம்ப நக்கல் நையாண்டி பண்ணி பேசி அவரை கேலிங் கிண்டலுமா பேசியிருக்காங்க. அதாவது டீக்ரேட் பண்ணி பேசியிருக்காங்க. அதுவும் ஒரு வகையில அவர் ஒரு பக்கம் தள்ளிட்டு இருக்கு. ஒரு சூடு சொன்ன இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளவு இப்ப தலைமை ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு சொல்லி திட்டினா ஓகே வாங்கிக்கலாம். ஒட்டி இருக்கிற ஒட்டுணிகள்லாம் இருக்கிற மேடை பேச்சாளர்களை எப்படி அசிங்கப்படுத்தலாம்? எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இவர், அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது இப்படி அட்டாக் பண்றது எந்த வகையில நியாயம்? இதை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துட்டு சும்மா இருந்திருக்காங்க. அவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா மக்கள் மன்றத்துல ரீசெண்டா பேசியிருந்தார். அதுல இருந்து அவரை நிராகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, வசைப்பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, நம்மள மதிக்காத இடத்துல இருக்கிறத விட மதிக்கிற இடத்துல போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணி இருக்கு. அதனால தமிழக வெற்றி கழகத்துக்கு சேர்ந்திருக்காரு. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சிருக்காரு. சந்திச்சதுல திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்களுடைய ஃபேன் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப பூரிப்படைஞ்சதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது நான் இதுக்கு முன்னாடியே சொன்னதுதான், ஒரு பர்சன் எப்போ ஒரு பாசிட்டிவ் ஆராவோட ஒரு பர்சன் இருக்காரோ அவரை மீட் பண்ணும்போது நமக்கும் அந்த பாசிட்டிவ் ஆரா ஒட்டிக்கும். இது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப கான்பிடென்டா நம்புறேன். அவர்கிட்ட போறீங்க அப்படின்னீங்கனாலே அவர்கிட்ட இருக்கிற அந்த அவர்கிட்ட இருக்கிற அந்த உற்சாகம், எனர்ஜி எல்லாமே அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் தொத்திக்கும். இன்னும் 10 மடங்கா வேலை செய்வாங்க. அதையே தான் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களும் இங்க வெளிப்படுத்தியிருக்காரு அந்த இன்டர்வியூல. இதுல ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இத்தனை நாள் திராவிட கட்சிகள்ல நீங்க பயணிச்சுட்டு இப்ப திராவிடம் இல்லாத ஒரு கட்சியில பயணிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு. தமிழக வெற்றி கழக தலைவர் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், எனக்கு திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. இது தெரிஞ்சும் கூட இந்த நிருபர்கள் இப்படி ஒரு கொக்கி மாதிரி ஒரு கேள்வியை நாஞ்சில் சம்பத் அவர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, யாருங்க திராவிடம் இல்லைன்னு சொன்னது? தமிழகம்னாலே அங்க திராவிடம் வந்துருதே அப்படின்ற மாதிரி மூக்கொடைச்சிட்டாரு. அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க, என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட போறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு கேள்வியை வைக்கிறாங்க நிருபர்கள்லாம். அதுக்கு அவர் சொல்றாரு, மாற்றங்கள் என்னென்னன்றதை அவர் சீக்கிரமாவே சொல்லுவாரு. இன்னும் அப்படி பாத்தீங்கன்னா அடுத்து நிறைய இளைஞர்கள் தன்னார்வமா இத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க. இங்க இந்த தமிழக வெற்றி கழகத்துல அப்படி ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கு. யூத் தான் எல்லாமேன்றத அவர் தெளிவா சொல்றாரு. இவங்கதான் ஃபியூச்சரை டிசைட் பண்ண போறவங்கன்றத கிளீனா சொல்லிட்டாரு. இந்த நிருபர்கள்ல சில பேர் இருக்காங்க, தேவையில்லாத கேள்விகள்னு சொல்றதா, இல்ல இது வேணும்ட்டே குத்தி பாக்குற கேள்விகள்னு சொல்றதா, இல்ல நக்கல் அடிக்கிற கேள்விகள்னு சொல்றதா தெரியல. தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற இளைஞர்கள் யாருமே இன்னும் அரசியல் புரிதலே இல்லாம இருக்காங்களே, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு புது மாற்றம் வேணுங்க. அதாவது யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை தான் ஒரு தலைவர் அதிபர் ஆக முடியும். அதுக்கப்புறம் அடுத்த புதுசா இருக்கவங்களுக்கு தான் அடுத்த சான்ஸ் கிடைக்கும். அவங்களும் மிஞ்சி போனா 2 டைம்ஸ் தான், மேக்சிமம் 2 டைம்ஸ் தான் எலெக்ட் பண்ண முடியும். மக்கள் எலெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய சான்ஸ் அதோட முடிஞ்சிடும். அவங்க அதுக்கப்புறம் நினைச்சாலும் அந்த எலெக்ஷன்ஸ்ல நிக்க முடியாது. இதுதான் அங்க இருக்கிற வரைமுறை. ஆனா இங்கேயே இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவன் வரான் அப்படின்னா புதுசா வரும்போது அவனுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்கும். அந்த ஏகப்பட்ட ஐடியாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்ப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய புது விஷயங்கள் மக்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு அடுத்து வர தலைவர் இது பண்ணலாமா, இது பண்ணக்கூடாதான்னு யோசிச்சு ஒரு விஷயத்தை இறங்கலாம். இப்ப கண்டினியூஸா ஒரே தலைவர் எலெக்ட் ஆயிட்டே வராங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் எலெக்ட் ஆகும்போது நிறைய நல்லது பண்ணுவாங்க. அடுத்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு அது குறைஞ்சிரும். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற லூப் ஹோல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இருந்து இதை எப்படி தப்பிச்சுக்கலாம், இதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சோ ஒருத்தருக்கு ஒரு தடவையோ இல்ல 2 தடவையோ சான்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, அப்ப அவர் அந்த முதலமைச்சரா வரும்போது என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு நிறைய நல்லது நடக்கும், ஏகப்பட்ட நல்லது நடக்கும். நாங்க இது தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லைங்க, மத்த எந்த கட்சிகள் வேணா போராடட்டும், முதலமைச்சர் பதவிக்கு போட்டி போடட்டும், நாங்க வந்து மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணுவாங்கன்னு வந்து சொல்லட்டும். எல்லாருமே முக்காவாசி கட்சிகள் என்ன பண்ணுது, திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துட்டு கூட்டணின்ற பேர்ல அவங்க வந்து வெளியே தனியாவே தெரிய மாட்டேங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், இவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கே தவிர அவங்க தனியான ஒரு கட்சியா தெரியவே மாட்டேங்கிறாங்க. இதுல எனக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டாரு, இன்ஸ்டால போட்டிருந்தாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அவரு வந்து வேல்முருகன் குழந்தையா விஜய் அவர்கள் குழந்தையா இருந்தப்பவே அந்த கட்சி வந்திருக்கு, இதை பத்தி எல்லாம் பேசாத ஓடிடு அப்படின்னு போட்டிருக்காரு. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, எத்தனை தலைவர்கள் வேணா வரட்டுங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனா இருக்கட்டும், இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அவர்களா இருக்கட்டும், முதலமைச்சர் நான் முதலமைச்சர் ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு தனிச்சு ஒரு கட்சி தனியா போட்டியிட்டு நான் முதலமைச்சர் ஆக போறேங்க, நான் முதலமைச்சர் பதவி போட்டி போடுறேங்க, ஏன் வரல? ஒரு 1 சீட்டுக்கு 2 சீட்டுக்கு 5 சீட்டுக்கு ஏன் போய் ஒரு கட்சிக்கு பின்னாடி, ஒரு பெரிய கட்சிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஒண்ணு விட்டா திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் சேர்ந்துக்கணும், இல்லைன்னா அதிமுகல போய் சேர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்களே தவிர அவங்க ஏன் வந்து ஒரு விஷயத்த வந்து நான் முதலமைச்சராகி இது மக்களுக்கு இது நல்லது பண்றேன் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அந்த 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 கட்ஸ் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்குல்ல. அவர் நினைச்சிருந்தா நான் போய் எதுலயோ அலைன்ஸ் சேர்ந்துக்கிறேன்ப்பா, இப்போதைக்கு நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவா உள்ள வரேன்ப்பா, இப்போ ஒன்னும் அவசரம் இல்லப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வேற கட்சிகளை போய் சேர்றதுக்கு ஏன் பண்ணல? இது இப்போதைக்கான சொல்யூஷன் கிடையாது. அது செஞ்சாலும் கிடைக்க வேண்டிய நலன்கள் நிறைய மக்களுக்கு கிடைக்காம போயிடும். இதுக்கு மேலையும் விட்டா ஊரே ஒன்றும் இல்லாம ஆயிடும். இது வந்து பல மக்களுக்கு புரிஞ்சதால மட்டும்தான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களை வந்து ஆதரிச்சுட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. உங்களுடைய கொள்கை என்ன, அந்த கொள்கையை பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? கொள்கையை கேட்டாலே நிறைய பேருக்கு தமிழக வெற்றி கழகத்துல தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. கொள்கை தலைவர்கள் இவர்கள்னு சொல்லியாச்சு, இவர்கள்கிட்ட இருந்து இந்த முக்கியமான இந்த விஷயங்களை மட்டும் நாங்க ஃபாலோ பண்றோம்ன்றதையும் தெளிவா சொல்லியாச்சு. அதையும் தாண்டி ஒருத்தர் வந்து ஒரு மக்கள் கிட்ட போயிட்டு ஜனங்கள்ல சில பேர் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கிறாங்களோ, அது ரசிகனா இருக்கட்டும், தொண்டனா இருக்கட்டும், அடிமட்ட தொண்டனா கூட இருக்கட்டும், அவங்க கிட்ட போயிட்டு மைக் எடுத்து நீட்டிட்டு உங்களுடைய கட்சியோட கொள்கையை சொல்லு அப்படின்னு சொல்லி நீட்டுறீங்களே, இதே போல ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் கிட்ட போயிட்டு உங்க கொள்கை என்னன்னு நீட்ட மாட்டேங்கிறீங்க? இதாவது இப்ப புதுசா வந்த கட்சி, சரி இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப பழுத்த கட்சிகள் தானே இவங்க எல்லாம். அப்ப இவங்க கிட்ட ஏன், இந்த தொண்டர்கள் கிட்ட ஏன் அந்த கேள்வியை யாருமே கேட்கறது இல்ல? எந்த நிருபர்களுமே இதுக்கான மைக் எடுத்துட்டு போயிட்டு அவங்க தொண்டர்கள் கிட்ட உங்களுடைய கட்சி கொள்கைகள் என்ன சொல்லுங்க, லிஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு தைரியம் இருந்தா கேளுங்களேன். என்னவோ ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும், இவங்களை வந்து எப்படி அடிக்கணும், இவங்களுக்கு கொள்கை தெரியல அதனால தற்குறிகள், இவங்களுக்கு வந்து பேச தெரியல அதனால தற்குறிகள், இவங்க வந்து அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க அதனால தற்குறிகள், மரத்துல ஏறுறாங்க அதனால தற்குறிகள், அப்படி ஒரு ஸ்டாம்ப் குத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி குத்தி அவங்களை வந்து அப்படி ஓரம் உட்கார வைக்கணும். ஓ நம்ம இப்படித்தானோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு. இப்ப வந்து இவங்க சொல்றதை வச்சு, நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது, நம்ம பசங்க எல்லாம் சொல்லவா வேணும், நீ ஒரு வாட்டி சொல்லியா நான் 4 வாட்டி மரம் ஏறுவேன்னு. இதைத்தான் இவங்க எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் வந்து மாறி நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற பசங்க எல்லாருமே உஷாராயாச்சு. உங்களுடைய இந்த மேஜிக் வேலைங்களுக்கு எல்லாம் அசர மாட்டாங்க. நீங்க ட்விஸ்ட் பண்ணி என்னதான் வேலை காட்டினாலும், நீங்க வந்து இவங்களை டீக்ரேட் பண்ணாலும் அவங்க இங்க நல்லா செட் பண்ணி வச்சாச்சு. அதை வந்து கொஞ்ச நஞ்சத்துல அப்படி ஈஸியா இது டைல்யூட் பண்ண முடியாது. இந்த பக்கம் இருக்கிற பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தையோ இல்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிற தொண்டர்களே ஈஸியா அப்படி இழுத்துடலாம். தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற தொண்டர்களை நீங்க பிரிக்கவே முடியாது, நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்க நிக்கிறாங்க. என்ன மிஞ்சி போனா காசுக்கு ஆசை காட்டுவீங்க, அது பசங்கெல்லாம் இங்க நான் இருப்பாங்கப்பா, நான் இல்லைன்னு அடிச்சு சொல்லவே மாட்டேன். ஏதோ 100ல 1000ல ஒரு 2 பேர் 4 பேர் இருப்பாங்க. அதுங்க ஈஸியா வெளியே வந்துடும். இந்த பொந்துல இருக்கிற எலிகள் வந்து எப்போ புகை போட்டா வெளியே வருமோ அது ஈஸியா வெளியே வந்துடும். அவங்க எல்லாம் ஈஸியா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த ஒரு கேள்வி, புதுசா ஒரு கழகம் ஓப்பன் ஆயிருந்தது இல்ல, திரு மல்லை சத்யா அவர்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. அதுல இவர் கூட நின்று இருப்பார் நாஞ்சில் சம்பத் அவர்கள். நிறைய பேர் சொன்னாங்க, ஓ இவங்க எல்லாம் கூட்டணியா தான், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த கட்சியை ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஆனா அவர் அதுல சேரலையாமா. அதுல நான் சேரல, எனக்கு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு, அதை நான் வெளியே சொல்லிக்க முடியாது, அதனால நான் சேரல அப்படின்ட்டாரு. ஆனா இதை வந்து நிருபர்கள் எப்படி கேட்கறாங்க, நீங்க ஏன் அங்கேயே சேர வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஏன் இங்கே வந்து சேர்றீங்க? அது அவர்களுடைய விருப்பங்க, யார் எங்க வேணா சேரலான்றது. லாஸ்டா ஒரு ட்விஸ்ட வச்சாங்க பாருங்க அந்த நிருபர்கள். ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து வெளியே வந்துட்டு இப்ப டிவிகேல சேர்ந்திருக்கீங்க, டிவிகே விட்டு வெளியே போய் அடுத்து எந்த கட்சியில சேருவீங்கன்ற மாதிரி கேள்வி. அப்ப என்ன வெளியே வான்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒருத்தர் இது வேண்டாம்னு சொல்லிட்டு இதுல வராரு அப்படின்னும் போது நல்லது செய்யட்டும்,
நல்லதை செய்வாங்க அப்படின்னு நம்பி கட்சிக்குள்ள இணைச்சிக்கிறாங்க. இவங்க செய்யறாங்களா செய்யலையா அப்படின்றது போக போக தெரியும். இப்போ ரீசெண்டா வந்து திரு கே செங்கோட்டையன் அவர்கள் அவரும் வந்திருந்தாரு இல்லையா? தமிழக வெற்றி கழகம் வந்து எல்லாரையுமே எடுத்துக்க போறது கிடையாது. ஆனா அவங்களுக்கு தெரியும் யாரை எடுக்கணும் யாரை எடுக்க வேணாம் அப்படின்னு. பேச்சுவார்த்தை நடத்தும் பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. இல்ல வேணும்னா வேணும்னு சொல்லுவாங்க. வேணாம்னா வேணாம் ரிஜெக்ட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள வந்து ஒரு கான்ட்ரோவர்சி கிளப்புறது. என்னது அப்படின்னா, வெட்கமே இல்ல. இவங்களுக்கெல்லாம் வந்து இதுவே சூடு சொரணை கிடையாது. நேர்மையே கிடையாது. விசுவாசமே கிடையாது. எப்படி ஏமாத்திட்டு போறாங்க. நீங்க எல்லாம் வந்து கட்சிகளுக்கு லாயக்கு இல்ல. அப்படின்ற மாரி பேசுற சில கமெண்ட் போடுறவங்களும் சரி, அந்த கட்சியை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு அந்த வேலைய. திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள வந்து கண்டமேனிக்கு பேசுறதுக்கு. ஏன்னா கட்சி விட்டு கட்சி தாவிட்டாரு அப்படியெல்லாம். எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. ஏடிஎம்கேல இருந்து எத்தனை பேர் அப்படியே லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கும் சொல்ல சொல்ல. அத்தனை பேர் டிஎம்கேக்கு வந்திருக்காங்களே, திரு செந்தில் பாலாஜி அவர்கள், திரு சேகர் பாபு அவர்கள், இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப இவங்களை ஏன் வந்து ஏமாத்துக்காரர்கள், அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு வந்த துரோகிகள்னு ஏன் சொல்லாம இவங்களை சேர்த்து வச்சுட்டு இப்ப தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க? ஒரு கை வந்து சேகர் பாபு அவர்களா இருக்காரு, ஒரு கை வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ற திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருந்து ஒருத்தர் வெளியே போகும்போது மட்டும் தாங்க மாட்டேங்குது. ஏன் தமிழக வெற்றி கழகம் வெயிட்டேஜ் அதிகமாயிட்டு இருக்குன்னு பயமா இருக்கோ? இன்னும் சில பேர் இன்னும் அட்வான்ஸ்டா போய் கமெண்ட்ஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னா, என் கரூர்ல 41 பேரை கொன்றவங்க தானே, 41 பேரை காவு வாங்கியவர்கள் தானே நீங்க எல்லாம், திரு விஜய் அவர்கள் அப்படித்தானே இப்படித்தானேன்னு போடுறது. என்னை வந்து கமெண்ட்ல போய் நான் ரிப்ளை பண்ண விருப்பமே கிடையாது எனக்கு. அதனால வீடியோலயே நான் சொல்றேன். ஏன்னா பல பேர் இதை பார்ப்பாங்க, அவங்கள கேட்பாங்க இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு, நம்ம தோழர் தோழிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தயவு செய்து நீங்க இந்த கேள்வியை திருப்பி கேளுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏர் ஷோ நடத்தினாரு. அவங்க எல்லாம் ஏசி கீழே உட்காந்துட்டு நல்லா ஜாலியா ரசிச்சாங்க அந்த ஏர் ஷோவை. அதுல 5 பேர் இறந்தாங்க இல்லையா, இந்த தள்ளுமுள்ளுல நசுங்கி. அந்த 5 பேருக்கு யார் பொறுப்பு, யார் இதுல குற்றவாளிகள்? இந்த கரூர் விஷயத்துல தமிழக வெற்றி கழகத்தையோ தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களையோ இல்ல தலைமையையோ குறை சொல்பவர்கள் இதுக்கு ஏன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களையோ இல்ல தலைமையையோ குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க? இதுக்கு இவங்களுக்கு என்ன நடந்தது? அந்த 5 பேருக்கு என்ன நியாயம் நடந்தது? அந்த 5 பேருக்கு என்ன எதை காம்பன்சேஷன் கொடுத்தாங்களா? என்ன பண்ணாங்க? விசாரிச்சாங்களா? பர்சனலா போய் ஏதாவது நடந்துதான்? தயவு செய்து கேள்வி கேளுங்க, தப்பு இல்ல. அதே மாதிரி கமெண்ட் போடுறவங்க கரூர் விஷயத்தை பத்தி கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கரூர் விஷயத்தை பத்தி கேள்வி கேளுங்க. உங்களால முடிஞ்சா இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஏர் ஷோல நடந்தவங்களுக்கு 5 பேருக்கு இந்த மாதிரி நியாயம் நடந்தது, இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாவோ இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் சார்பாவோ இந்த மாதிரி நியாயங்கள் நடந்தது, இவ்வளவு காம்பன்சேட் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் போடுங்க. வெக்கமே இல்லாம இந்த ஃபேக் ஐடென்டிட்டி, பேர் இருக்காது, பேரும் வந்து வித்தியாசமா இருக்கும், அவங்க லோகோ அவங்க போட்டோ கூட இருக்காது, அதுல இருந்து வந்து கமெண்ட்டை போடுறது. தைரியம் இருந்தா அவங்க போட்டோவை போட்டு தைரியமா கேள்வி கேளுங்க, இதுக்கு பதில் சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.